எப்படி ஜாம்பி செட்டெல்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ஜாம்பி வந்த மாதிரி. ஸோ அதுதான் எங்களுடைய டெடிக்கேஷன் லெவல். ஸோ அதான் நாங்கள் வந்து இப்போ ஜாம்பி படத்தை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். தமிழ் சினிமாவுடைய முதல் ஜாம்பி திரைப்படம். இந்தியாவில் கூட சைஃப் அலி கான் ஒரு படம் வந்துச்சு. ஸோ தமிழ் சினிமாவுடைய முதல் ஜாம்பி படம். அது எப்படி இருக்குது, அந்த ஜாம்பி வந்து என்னை கடிச்சதா இல்லை எனக்கு பிடிச்சதா அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். மிருதன் படத்துடைய கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெயம் ரவி ஊட்டியில ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள், அவருடைய ஃப்ரெண்ட் காளி வெங்கட், ஜெயம் ரவியோட தங்கச்சி அனிகா. தங்கச்சிக்காக தான் ஜெயம் ரவி வாழ்ந்துட்டு இருக்காரு. தங்கச்சிக்காக உயிரே கொடுப்பாரு. அவர் ஒரு பாசமான அண்ணன். இது தனியா ஒரு ட்ராக். இன்னொரு பக்கம் லட்சுமி மேனன் ஊட்டியில ஒரு பெரிய டாக்டர், ஒரு பெரும் புள்ளியோட பொண்ணு வேற, அவங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகுது. இந்த ட்ராக் தனியா ஒரு பக்கம். இதுக்கெல்லாம் முன்னாடி ஊட்டியில ஒரு கொடுமையான வைரஸ் ஒன்று ஒரு குட்டி நாய் மூலமா பரவுது. அந்த வைரஸ் மட்டும் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா மக்கள் வந்து ஜாம்பியா மாறிடுவாங்க. ஜாம்பி என்றால் என்ன, சிறு குறிப்பு வரைக அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் மனுஷனுக்கான எந்த ஒரு உணர்ச்சியுமே இருக்காது. இருக்கிற ஒரே உணர்ச்சி ஒரு ஆழ்ந்த பசி. அதான் ஜாம்பி. ஸோ அந்த வைரஸ், ஜாம்பி வைரஸ் வந்து வேகமா ஊட்டி முழுக்க பரவி கோயம்புத்தூர் வரைக்கும் போயிடுது. ஸோ இந்த ஜாம்பி அட்டாக்ல இருந்து இந்த குரூப், ஜெயம் ரவி அப்புறம் லட்சுமி மேனன், லட்சுமி மேனோட அப்பா, ஜெயம் ரவியோட ஃப்ரெண்டு, தங்கச்சி, ஸோ எல்லாரும் எப்படி அவங்க வந்து அந்த சர்வே வராங்க அப்படிங்கிறது தான் மிருதன் படத்துடைய கதை. மிருதன் படத்துடைய பாசிட்டிவான விஷயங்கள் என்ன அப்படின்றத முதல்ல பார்த்துலாம். ஃபர்ஸ்ட், படத்துடைய காஸ்டிங். ஜெயம் ரவி ஹீரோ. ஆக்ரோஷமான அக்ரெசிவான ஆக்ஷன் சீன்ஸா இருந்தாலும் சரி, எமோஷனலான நடிப்பா இருந்தாலும் சரி, தன்னுடைய வழக்கமான நல்ல பெர்ஃபார்மன்ஸா அவர் கொடுத்திருக்காரு. அப்புறம் படத்தோட ஹீரோயின் லட்சுமி மேனன், இந்த வேதாளம் படத்துல வந்து அஜித் தங்கச்சி வந்தாங்க. அவங்க இந்த படத்துலயும் அவங்களுடைய மேக்கப் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. நடிக்கிறதுக்கு பெரிய ஸ்கோப் எல்லாம் இல்ல, பட் ஸ்டில் அவங்களுடைய பார்த்து அவங்க கரெக்டா பண்ணிருக்காங்க. அப்புறம் குட்டி பொண்ணு அனிகா, எண்ணெயர்ந்தால் படத்துல அஜித்தோடைய பொண்ணா வந்தாங்களா அவங்க. அவங்களும் வந்து இந்த படத்துலயும் வந்து அவங்க. சார் என்ன சார் என்னமா திடீர்னு அஜித் அவங்களை கொண்டு வர? சார் அஜித் பேர் சொன்னா சார் விசில் அடிப்பாங்க. ஐயோ, அதெல்லாம் தேட்டர்ல தான் விசில் அடிப்பாங்க, ரிவ்யூக்குலாம் கிடையாதுமா. அடிக்க மாட்டாங்க, கண்டிப்பா மாட்டாங்க. சரி ஓகே, நீ சொல்லுமா. நீ சரி. அந்த அனிகா வந்து இந்த படத்துல நல்லா நடிச்சிருக்காங்க. அப்புறம் ஆர் மனோகர், காளி வெங்கட், கடைசியில கொஞ்ச நேரமே வந்தாலும் ஸ்ரீமணி, இவங்க 3 பேரும் படத்துடைய காமெடியை கவனிச்சிருக்காங்க. ரொம்ப சீரியஸான சிச்சுவேஷன்ல கூட எங்களுடைய காமெடி வந்து நல்லா மக்களை சிரிக்க வச்சிருது. ஸோ அந்த வகையில இவங்க 3 பேருடைய காமெடி ரொம்ப நல்லா படத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ணா பர்ஸ்ல ஒரு பொண்ணோட போட்டோ இருக்கு, அவனுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், அவங்களோட அவனை சேர்த்து வச்சிருங்களா? மிருதன் படத்துடைய டெக்னிக்கல் விஷயங்கள்னு பார்க்கும்போது என்னாச்சு? ஏதோ கடிச்ச மாதிரி இருக்கு சார். பார்க்கட்டுமா? இல்ல சார், நம்ம டேக் போயிடலாம் சார். ஓகே. மிருதன் படத்துடைய டெக்னிக்கல் விஷயங்கள்னு பார்க்கும்போது வெங்கடேஷோடைய கேமரா, வெங்கட் ரமணாவுடைய எடிட்டிங், அப்புறம் குறிப்பிட்டு சொல்லணும்னா SS மூர்த்தியுடைய கலை இயக்கம், DK நேருடைய மேக்கப் எல்லாமே வந்து ரொம்ப அழகா படத்தோட பிளெண்டா இருக்கு. இந்த ஜாம்பி எஃபெக்ட் ரொம்ப அழகா அவங்க ஸ்கிரீன்ல கொண்டு வந்திருக்காங்க. இமானுடைய இசையில முன்னாள் காதலி, மிருதா 2 பாட்டுக்குமே தேவையில்ல, ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக்ல செகண்ட் ஹாஃப்ல மட்டும் கொஞ்சம் இந்த இங்கிலீஷ் பாட்டா டவுன்லோட் பண்ணி பேக்ரவுண்ட் மியூசிக் போடாம இருந்தது, பட் ஸ்டில் எஃபெக்டிவா இருந்தது பேக்ரவுண்ட் மியூசிக். அப்புறம் கிராபிக்ஸ் படத்தை பெரிய அளவு யூஸ் பண்ணல, பட் ஸ்டில் எந்தெந்த சீன்ஸ்ல கிராபிக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியாத மாதிரி கொஞ்சம் எஃபெக்டிவா தான் படத்துல கிராபிக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இயக்குனர் சக்தி சௌந்தரராஜன் புதுசான ஒரு விஷயத்த தமிழ் ஸ்கிரீன்ல கொண்டு வரணும்ன்ற ஒரு எண்ணத்தோட களமிறங்கி இருக்காரு. அதுக்காகவே அவர் முதல்ல பாராட்டணும். பட் ஒரு ஜாம்பி படத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸை இது வந்து கொடுத்துச்சா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். சுத்தி ஜாம்பிஸ் இருக்கு, நடுவுல கேரக்டர்ஸ் எல்லாம் மாட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஆகும் ஆடியன்ஸ் பய பண்ணணும். பட் ஆடியன்ஸ் வந்து அது ஒரு பயம் வரவே மாட்டேங்குது. அது முக்கியமான காரணம், முக்கால்வாசி ஆக்ஷன் வந்து டே லைட்லயே நடக்குது. கொஞ்சம் இருள நடந்தா கொஞ்சம் திகில் வந்துருக்கும் அப்படின்னு தோணுச்சு. முக்கால்வாசி விஷயம் ரொம்ப வெளிச்சத்தே நடக்கிறதுனால எப்படி எதுவும் ஆகாது போல இருக்கு, பரபரப்பெல்லாம் கிரியேட் ஆக மாட்டேங்குது. அந்த த்ரில் ஃபேக்டர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இல்லவே இல்லை. அப்புறம் ரொம்ப சீரியஸான சிச்சுவேஷன்ல கூட ஏதாவது ஒரு காமெடியை போட்டு அந்த சீரியஸ் வந்து டைல்யூட் பண்ணிடுறாங்க. காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் ஸோ அந்த இடத்துல அந்த சீரியஸ்னஸ் போயிருந்ததுனால நம்மளுக்கு அந்த பயம் பதட்டம் அதெல்லாம் வரமாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அந்த இன்டர்வல் பாயிண்ட் வரைக்கும் ஒரு நல்ல பீக்ல கொண்டு போய் பரபரப்பா படத்தை எடுத்துட்டு போய் வச்சிருந்தாங்க. பட் அந்த மொமெண்டம் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் சஸ்டெயின் ஆகல, கொஞ்சம் லேகா தான் இருக்கு படம். சார் நிஜமா கடிச்சிச்சு சார். கொசு கடிச்சிருக்கோமா சார்? கொசு இவ்வளவு பெரிய பல்லா சார் இருக்கும் தெரியலமா, சீக்கிரமா கிராபிக்ஸ் பண்ணமா. சரி ஓகே. மொத்தத்துல ஒரு புதுசான ஜாம்பினா என்னன்னு ஜாம்பியா ஜூம்பியா சார் ஏதோ சொல்லுமா, டைம் ஆச்சுமா. சரி ஓகே, மொத்தத்துல ஒரு புதுசான ஒரு விஷயத்த நான் ஸ்கிரீன்ல பாக்கணும், ஜாம்பினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா மிருதன் படத்தை போய் பார்க்கலாம். ஒரு எமோஷனலான காமெடியான ஒரு மசாலா ஜாம்பி படமா மிருதன் ரொம்ப நல்லா திரையில வந்திருக்கு. பட் நான் இந்த 28 days லேட்டர், 28 weeks லேட்டர், ரெசிடென்ட் ஈவில் மாதிரி ரொம்ப ஸ்மார்ட்டான, இன்டெலிஜென்ட்டான, ஹைஃபையான ஒரு ஜாம்பி படம் தான் பார்க்கணும் அப்படின்னு நீங்க போய் உட்காந்து உங்களை ஜாம்பி கச்சிச்சுன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை சார். நிஜமா இதை கச்சிச்சு சார். என்னதான் மிருதன் தமிழ் சினிமாவுடைய முதல் ஜாம்பி படமா இருந்தாலும் அந்த படத்துல வழக்கமான தமிழ் சினிமாவோட சம்பிரதாயங்கள்லாம் இருக்கு. தங்கச்சி சென்டிமெண்ட், இந்த லவ் காமெடி ட்ராக்கு, அப்புறம் அந்த டூயட்டு,
தம்பி ஓரமா பிஸ்கூட் ஓட்டு போ. என்ன சொல்லிக்கலாம், ரங்கஜி சென்டிமெண்ட்டு, அப்புறம் இந்த லவ் ட்ராக்கு, டூயட்டு, அப்புறம் காமெடி, இந்த முன்னாள் காதலின்னு ஒரு பாட்டு வேற. கொஞ்சம் ஏதாவது புதுசா வந்து ஏதாவது என்னது சோம்பி படமா இருக்கு, என்ன ஜாம்பின்ற. ஆமா இப்பதான் படத்துல பாத்துட்டு வரேன், அவ்வளவு ஒன்றும் டெரரெல்லாம் இல்லையே. நீ கடிச்சா வந்து அப்படியே வந்து எல்லாம் வெறி பிடிச்சு மாறிடுவாங்களாம், உனக்கு ஒரு ஆழ்ந்த பசி இருக்குமா, உனக்கு கத்தியில குத்துனா கூட வலிக்காதான், நெத்தியில துப்பாக்கியில வச்சு சுட்டாதான் வந்து நீ சாவியா, அப்படிலாம் ஒன்றும் தெரியலையே. சாதாரணமா தான் இருக்கிற நீ, ஒன்றும் பெரிய பயமாலாம் இல்லையே. என்ன உன்னை கடிச்சதான் சொல்றா புளியுது, குளியிலையா? ஐயோ நான் மனசுல மாறிட்டேன், யாராவது ஜாம்பியை கடிக்கல. தம்பி வா பரோட்டா வாங்கி தரவா சார். இந்த இதுல தம்ப்நெயில்ல என் பிக்சர் தானே வச்சிருந்தீங்க? ஆமா. அப்ப நான் தானே ஜாம்பியா மாறணும்? நீ தான் மாறணும். எடிட்டர் சொன்னாரு கிராஃபிக்ஸ் ரொம்ப லேட் ஆயிடும் அப்படின்ட்டு. நானே நடிச்சிட்டேன்னா வந்து சீக்கிரம் பண்ணுவேன் அப்படின்னாரு. சார் என்ன சார் லாஜிக்கே இல்லை சார். ரசிகர்கள்லாம் நான் இருக்கணும் தான் சார் எதிர்பார்ப்பாங்க. ரசிகர்களா? ஆமா சார் ரசிகர்கள் சார். எவ்வளவு பேரு சார்? அது விடுங்க. சரி அப்ப பார்ட் 2ல நான் தான் வந்து ஜாம்பி, சரியா? பாத்துக்கலாம். சரியா? ஓகே பை சொல்லுமா. பார்ட் 2ல சொல்லிக்கிறேன். ஏங்க இது என்ன ஆக்ஷன் பிலிமா காமெடி பிலிமா? கில்லர் ஃபிலிம். ஓஹோ.